ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரவிக்கு வந்து மனோஜும் முத்துவும் வந்து அட்வைஸ் பண்றாங்கல்ல. அப்போ முத்து வந்து இந்த மாரி சுயமரியாதையோட இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னடா அப்படின்னோனே, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னோனே, அந்த ஓடுகளுக்கு அத நல்லா சொல்லு. இவன் அப்பா காச எடுத்துட்டு போய் தானே அவங்க மாமனார் தந்தார்ன்னு சொல்லிட்டு கடைய ஆரம்பிச்சான். அதனால இவனுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. அதுவும் இல்லாம இவன் மலேசியால இந்த காசு வரும் தானடா இன்னும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, மனோஜ் கோவத்துல கீழ வந்துடுறாரு. அதே மாரி கீழ வந்து மீனா, ரோஹிணி, அவங்க ஸ்ருதி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீங்க வந்து கடை ஆரம்பிச்சீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரம் வந்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ரோஹிணி அதே மாதிரி கோச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப ஸ்ருதிக்கு வந்து மீனா அட்வைஸ் பண்றாங்க. அப்போ வந்து இந்த மாரி ரவி வந்து அவரோட வந்து சுயமரியாதையோட இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னோனே, ஸ்ருதி வந்து இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எங்க அம்மா அப்பா கிட்ட வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்ருதியும் போயிடுறாங்க. இப்போ முத்து வந்து மீனா கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ உடனே மீனா நான் ஏதோ தப்பா சொன்ன மாரியே அவங்க வேற என்ட்ட கோவத்துல போயிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, முத்து என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் காலையில பார்லர் அம்மா வந்து அதுவா பேசும் வீடு சாரி ஸ்ருதி பலகுரல் வந்து அதுவா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க. அங்க வந்து பெரிய ஆர்டர் குடுக்காங்க. அதுக்கு வந்து ரூ. 2,00,000 ஆகும்னு சொல்லும்போது, ரூ. 2,50,000 எங்களுக்கும் கமிஷன் உண்டுல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூ. 25,000 அட்வான்ஸ் குடுக்குறாங்க. ஆனா அந்த அந்த பாண்டுல வந்து ரூ. 50,000 அட்வான்ஸ் குடுத்ததா எழுதியிருக்கு. அப்ப மீனா அப்படியே பார்க்குறாங்க. இல்லம்மா நாங்க வந்து அப்படிதானே போட முடியும். உனக்கு இப்ப தந்தத நீ ரூ. 2,00,000 உன் கையில வந்தோனே, அதுலேருந்து எங்களுக்கு ரூ. 25,000 நாங்க எடுத்துக்குவோம். அப்படின்னு சொல்லி அந்த பாண்டுல சைன் வாங்கிடுறாங்க. மீனாவும் சரின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு அங்கருந்து கிளம்புனோனே சிந்தாமணி வராங்க. இப்ப சிந்தாமணி கிட்ட வந்து அவர் அந்த பாண்ட குடுத்துடுறாரு. உங்களுக்கு தான் இந்த ஆர்டர குடுக்க சொன்னாங்க. நீங்க ஏன் இந்த பொண்ணுக்கு குடுத்தீங்கன்னோனே, நேரம் வரும்போது தெரியும்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பிடுறாங்க. இங்க வீட்ல வந்து மீனா முத்துக்கிட்ட சொன்னோனே, முத்து அவங்கள தூக்கி சுத்துறாரு. வீட்ல எல்லாரும் ஓடி வந்து என்னடா என்னடான்னு சொல்லி கேட்கும்போது, மீனா வந்து இந்த மாரி ஆர்டர் கிடைச்ச விஷயத்த சொன்னோனே, இவங்க மனோஜ் சும்மா இல்லாம என்ன கேட்குறாருன்னா, 2,00,000 தானே! என்னமோ கோடியில பிசினஸ் பண்ண மாரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே, எல்லாருமா சேர்ந்து மனோஜ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்து ஒரு பூ கட்டுறவள்ல இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேற அட்வைஸ் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணி இவளுக்கு என்னமோ ரூ. 2,00,000 ஆர்டர் கிடைச்சிருக்காம்ல அப்படின்னோனே, அத குடுக்க சொன்னதே நான் தான். இதுதான் அவளுக்கு கடைசி ஆர்டராவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னமோ சொல்றாங்க. அத அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.